நம்ம இன்னைக்கு ஏபிசி மால்ட் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி பழங்கள்லாம் சேர்த்து பண்ணுறதுனால குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு 2 விதமாக இந்த ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேன். ஒன்று நாட்டு சக்கரை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன், இன்னொன்று வெள்ளை சக்கரை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரெண்டில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஆப்பிள், கேரட், பீட்ரூட் இது 3 எடுத்துக்கோங்க. கேரட் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஆப்பிளும் 1/4 கிலோ, பீட்ரூட்டும் 1/4 கிலோ. 3மே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மால்ட் நல்ல ஒரு பிங்க் கலரில், நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் வேணும்னா நீங்கள் பீட்ரூட் 1-2 அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இதனுடைய தோலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். தோல் சீவி வச்சுட்டு இந்த மாதிரி தோலை எடுத்துருங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறமா ஆப்பிள் 3த்துலேயுமே நம்ம தோலை சீவிடணும். இப்போ பாருங்கள், தோல் சீவி எடுத்தாச்சு. ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு விதையை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கேரட் துருவிட்டும் எடுத்துக்கலாம். சில மிக்ஸி ஜார் ஒழுங்காக அரைக்காது, அதனால் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா அரைப்படும்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆப்பிள் மட்டும் பெரிய பெரிய பீசஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது ஈஸியாக அரைப்பட்டுரும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. ஒருவேளை அரைப்படாமல் இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு, 1 கைப்பிடி அளவு முந்திரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். நீங்கள் ஏலக்காய் எடுக்கிறீங்கன்னா 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பொடி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாட்டு சக்கரை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே 1/2 கிலோ அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம கிளற நல்லா கெட்டியாயிட்டு வரும். நான் சேர்த்துருக்கிறது ஒரு மீடியமான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். பொதுவாக காயும் பழமும் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் நாட்டு சக்கரை இல்லைன்னா சக்கரை எடுத்துக்குவாங்க. ஸோ இனிப்பு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அதை நம்ம அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இந்த மாதிரி கொதிக்கும் போது வெளியில் ரொம்ப தெறிக்கும். அதனால் மூடி வச்சுட்டு இடையில கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள், முழுமையாக ட்ரை ஆகிட்டு வரணும். இது வெளியில் தெறிக்காமல் இருக்கிறதுக்கு மூடியை இந்த மாதிரி ஓரமாக வச்சுக்கோங்க. மூடியை கையில் பிடிச்சிட்டே தான் இந்த மாதிரி கலந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மேலே தெறிக்காமல் இருக்கும். முடிஞ்ச அளவு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக இந்த ரெசிபி செஞ்சு முடிக்க முடியும், இல்லைனா ரொம்ப டைம் எடுக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோத்துக்கு தெரிக்குது, அந்த மூடியிலேயே தெரிச்சு விழுகுது. அதனால் கண்டிப்பாக மூடி போட்டுட்டு தான் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் நல்லா சமைக்கிறீங்கன்னா இந்த மெத்தட் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நான் இதுக்கு அடுத்தது வெள்ளை சக்கரை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கேன். அந்த மெத்தட் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மெத்தடில் பண்ணும்போது சில பேருக்கு பவுடர் ஃபார்மாக கிடைக்காது, அப்படியே அல்வா மாதிரியே இருந்து போயிடும். ஏன்னா பக்குவமாக செய்யணும். ஒருவேளை நீங்கள் பிகினராக இருக்கீங்க ஆனாலும் கூட நாட்டு சக்கரை சேர்த்து தான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம்னா அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கும்போது இந்தளவு திக்காக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடி கிளறணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் இது தெரிக்காது. ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஓகே, இப்போ அந்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணும்போது சில டைம் பவுடர் கிடைக்காதுன்னு நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக பவுடரியாகவே கிடைக்கணும் அப்படின்னா
பாதி அளவு நாட்டு சர்க்கரையும் பாதி அளவு ப்ரௌன் சுகரும் சேர்த்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாதி அளவு நாட்டு சர்க்கரை பாதி அளவு வெள்ளை சர்க்கரை சேர்த்து கூட பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பவுடர் ஃபார்முக்கு கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்ல திக்கானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க நட்ஸ் பவுடர் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் கலந்துட்டு கடைசியாக தான் நம்ம நட்ஸ் பவுடர் வந்து சேர்க்கணும். இப்போ நட்ஸ் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நட்ஸு சேர்த்து கலக்கும்போது கொஞ்சம் தண்ணியாகிற மாதிரி இருக்கும். இதை நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு வரும், அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கெட்டியாகிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. கலந்துகிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மசிச்சு விட்டு ஓரங்களை எடுத்து விட்டு கலந்துகிட்டே இருங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம கலக்காமல் விட்டுட்டோம்னா ரொம்ப பெருசாக கட்டிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபார்முக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய பீசஸாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நேரம் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு அரைக்கக்கூடாது, பல்ஸ் மோடில் வச்சு தான் அரைச்சி எடுக்கணும். அரைச்சக்கப்புறமா நீங்கள் ஜலிச்சு எடுத்துகிட்டு ஃபைன் பவுடராக எடுத்து கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம சூடான பாலில் போடும்போது நல்லாவே கரைஞ்சி போயிடும். அவ்வளோதான், நாட்டு சக்கரை வச்சு நம்ம ஏபிசி மால்ட் வந்து தயார் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வெள்ளை சக்கரை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட், பீட்ரூட், ஆப்பிள் இதோட அளவுகள் வந்து சேமாக தான் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நட்ஸ் பவுடரும் நம்ம ஏற்கனவே நாட்டு சர்க்கரைக்கு பார்த்தோம்ல, அதே அளவுகளில் எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த சர்க்கரை நனைஞ்சா போதும், அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரெசிபிலையுமே சர்க்கரைக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடில் பண்ணலாம், அதுவும் பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சு வரணும், ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒயிட் கலரில் நுரையாக வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் பாகு பதம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சர்க்கரை பாகை கையில் தொட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கம்பி போல் ஃபார்ம் ஆகிட்டு உடையும். இது வந்து ஒரு கம்பி பதம். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா திக்காகிற வரைக்கும் கலந்துகிட்டே இருங்க. இதுக்கப்புறம் வர ப்ராசஸ் எல்லாமே நம்ம நாட்டு சர்க்கரைக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். நாட்டு சர்க்கரைக்கு பண்ணதை விடவே இது ரொம்ப தெரிக்கும். அதனால் மூடி போட்டு மூடிட்டு இடையிடையில் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், மூடி இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டே கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும். ஏன்னா இதில் சர்க்கரை இருக்கிறதுனால ரொம்பவே சூடாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஜாம் செய்கிறதுக்கு விருப்பம்னா சேம் மெத்தடு தான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஜாம் ரெடி. ஆனால் நம்ம இன்றைக்கி பவுடர் ஃபார்மில் பண்ண போகிறோம். ஸோ இதை இன்னும் வந்து நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். நல்லா திக்காகிறது வரைக்கும் கலந்துகிட்டே இருக்கணும். ஏற்கனவே சொன்னது போல் நல்லா திக்காயிருச்சுன்னா இது ரொம்ப கொதிச்சு வெளியில் தெரிக்காது. அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டே கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நட்ஸ் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இது நல்லா திக்காயிட்டு வரணும். அது வரைக்கும் கலந்துகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இது எந்த அளவுக்கு திக்காகணும்னா, நீங்கள் கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி விடும்போது உள்ளே வந்து பபிள்ஸ் இருக்க மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம மைசூர் பாகெல்லாம் செய்யும்போது உள்ளே நுரையாக இருக்க மாதிரி இருக்கும்ல, கெட்டி மைசூர் பாக் பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சியில் இது இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிறேன்ல, இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் எடுத்து இந்த மாதிரி விடும்போது உள்ளே நுரைச்சி இருக்க மாதிரி இருக்கும்.
இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுல்ல, உள்ளே வந்து பபிள்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு கெட்டியானால் மட்டும்தான் உங்களுக்கு பவுடராக கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். ஏற்கனவே நம்ம நாட்டு சர்க்கரைக்கு பண்ணோம்ல, அதே போல் ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்குமே நம்ம கலந்துகிட்டே தான் இருக்கணும். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் பவுடர் கன்சிஸ்டன்சி வரதுக்கு. ஆனால் இது வந்து நம்ம கலர ஆரம்பிக்கவுமே பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரொம்ப சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இது இன்னும் நம்ம நல்லா மசிச்சு விட்டு கலந்துகிட்டே இருக்கணும். இது கூலிங் ஆக ஆக நல்லா திக்காயிட்டு வரும். இந்த மாதிரி ஒரு பவுடர் போல் வரும். முடிஞ்ச அளவு கரண்டியில் இந்த கட்டிகளை இது போல் உடச்சி விட்டு கலக்க பாருங்கள். இப்போ பாருங்கள், முழுமையாக ஆறிடுச்சு. இது கொஞ்சம் கட்டிகள் போல தான் இருக்கும். ஆனால் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணும்போது ஃபைன் பவுடராக கிடச்சிடும். இது முழுமையாக ஆறினக்கப்புறமா தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு ட்ரே இல்லைன்னா ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு ஜலிச்சுக்கோங்க. அவ்வளோதான், பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, 2 விதமாகவும் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி பவுடர் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து வெள்ளை சக்கரை வச்சு பண்ணது, இது வந்து நாட்டு சக்கரை வச்சு பண்ணது. பார்க்குறக்கு உங்களுக்கு கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டில் காம்ப்ரமைஸே இருக்காது. ரெண்டுமே ஒரே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுபடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடி தயார் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது ஒரு 2-3 மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணி படாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது அதுக்கு மேலேயும் நிறைய நாள் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மால்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஏபிசி மால்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. நல்ல சூடான பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஏபிசி மால்ட் பவுடர் 2 விதமாக எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நீங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஈவன் டீ காஃபிக்கு பதிலாக கூட நீங்கள் இந்த மால்ட் எடுத்துக்கிறலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.